தாவேகாவோட காங்கிரஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே முயற்சி எடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆரம்பத்துல அவர் விஜயோட சேர்ந்து சந்தித்த சந்திப்பு அதுதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தது. அதற்கப்புறம் இங்க லோக்கல்ல மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து விஜய் வசந்த்ல இருந்து ஜோதிமணில இருந்து பலர் வந்து தாவேகாவோட போகணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் நேரடியா ராகுலினுடைய ஒரு தூதுவரா வந்து விஜயோட சேர்ந்து பல சந்திப்புகளை சந்தித்து அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹைகமாண்டோட தொடர்பில் இருந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது பிரவீன் சக்கரவர்த்தி. தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாவேக கூட போலாம் அப்படின்ற மாதிரி ராகுலை கன்வின்ஸ் பண்ணி தாவேக கூட உடனடியா சேர்க்க வைத்ததும் அவர் தான். ஸோ அதற்கு ஒரு கைமாறு மாதிரி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் அவர் இருக்கிறாரு. இந்த பக்கத்துல ராகுலினுடைய ஒரு நல்ல அட்வைசராகவும் அவர் சொன்னதை ராகுல் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாகவும் அவர் இருக்கிறாரு. ஸோ அதனாலதான் தாவேகாவுக்கு முதன்முறையா கிடைச்ச ராஜ்யசபாவை காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க. காங்கிரஸினுடைய சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி தற்பொழுது ராஜ்யசபாவினுடைய எம்பியா இருக்கிறாரு. ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கிறாரு, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, அதனை தொடர்ந்து எம்பிஏ ஃபாரின்ல படிச்சிருக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்கிறாரு. ஒரு பொருளாதார நிபுணரும் கூட, ஒரு நல்ல நாலேஜான இன்டலெக்சுவலா இருக்கிறாரு. ஸோ அவரு ராகுல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, தமிழக அரசியல்ல செயல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் அமைச்சரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ராகுல் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாரு. ஸோ ராகுலும் அதற்கு ஓகே சொல்லிட்டாரு. முதல்வர் விஜயும் கூட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நாலேஜான ஒரு பர்சனை தன்னுடைய அமைச்சரவையில வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயும் ஆசைப்படுறாரு, ஓகே சொல்லியிருக்கிறார் அப்படின்ற செய்திகளை பார்க்கிறோம். ஸோ அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு தமிழக எம்எல்ஏவாகவும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், சிலர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியில கூட ஒருவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி சீக்கிரமா வந்து இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு தமிழக அமைச்சரவையில வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய நாலேஜான பர்சன், குறிப்பா பொருளாதார நிபுணர் அப்படின்ற பொழுது அடுத்த பட்ஜெட்டை பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னா ஏற்கனவே மரிய வில்சன் அவர் சட்டமன்றத்துக்குள்ள அவர் நடந்துக்கக்கூடிய விதம், அதே நேரத்தில் அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது அவருடைய தமிழ் அண்ட் அவர் நம்பர்ஸை உச்சரித்தது, அந்த மாதிரி சில விமர்சனங்களும் கூட இருக்குது. பர்சனலாகவும் கூட விமர்சனங்கள் இருக்குது. அவர் மாமனார் பத்தி சொன்னது, அவர் சகோதரருடனான அந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் சரி அண்டு பப்ளிக்காகவும் சரி அவர் மேலே சில விமர்சனங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலேஜான பர்சன் வந்தார் அப்படின்னா அடுத்த பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ அதற்காக வந்துட்டு மரிய வில்சன் வெளில போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை. ஸோ அவருக்கு வேற ஒரு துறை கூட மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான துறை கூட. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடந்தது அப்படின்னா ஸோ தற்பொழுதைய சுச்சுவேஷன் படி பார்க்கும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யசபாவை ரிசைன் பண்ணிட்டு தமிழக அரசியல்ல இறங்கணும், அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி விருப்பத்தில் இருக்கிறாரு. அந்த விருப்பத்தை ராகுல் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ராகுலும் ஓகே சொல்லியிருக்கிறாரு. விஜயும் கூட இந்த மாதிரியான ஒரு நாலேஜான பர்சன் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். இதுதான் வந்து செய்தியா இருக்குது. ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.